வணக்கம். இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல கடைசியா வந்திருக்கக்கூடிய செய்தியை வச்சு பார்க்கும்போது 37 பேர் கள்ளச்சாராயம் அருந்தி கள்ளக்குறிச்சியில உயிரிழந்திருக்காங்க. இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இன்னும் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த எண்ணிக்கை மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரியும் சில பேர் வந்து சொல்றாங்க. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம இந்த விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட மக்கள் பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சியில பெரிய வலியோடையும் வேதனையோடையும் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நெருக்கமானவர்கள் உயிரிழந்திருக்காங்க. நிறைய குடும்பங்களை கம்ப்ளீட்டா இந்த விஷயம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கும். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இந்த தமிழ்நாட்டில் ஒரு உயிருக்கான வேல்யூ என்ன அப்படின்ற விஷயத்த பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்த 37 பேர் இறந்திருக்காங்க. இவங்க ஏதோ போர்லயோ பெரிய ஒரு இயற்கை பேரிடர்லயோ பெரிய ஒரு ஆக்சிடென்ட்லயோ இறக்கல. ஜஸ்ட் மது அருந்தி கள்ளச்சாராயம் குடிச்சு அவங்க உயிரிழந்திருக்காங்க. ஸோ இதுதான் இங்க ஒரு உயிருக்கான வேல்யூ அப்படின்ற மாதிரி இருக்கும். சாதாரண ஒரு ஏழை மனிதனுக்கான அவனோட உயிரோட ஒர்த்துனா இவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரு கள்ளச்சாராயம் அருந்தி 37 பேர் அங்க உயிரிழந்திருக்காங்க. ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, எப்பவுமே ஒரு பெரிய இஷ்யூ இருக்கும்போது ஒரு பிரச்சனை இருக்கும்போது அதை ஸ்டார்டிங்லேயே நம்ம சீரியஸா எடுத்து அதை பேச மாட்டோம். இது வந்து எனக்கும் பொருந்தும், நம்ம எல்லாருக்குமே பொருந்தும், தமிழர்களுக்கு பொருந்தும். எப்பவும் ஒரு இஷ்யூ பெருசானதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை பேச ஆரம்பிப்போம். இப்போ ரோடு மோசமா இருக்குன்னா ஒரு 4-5 ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை சீரியஸா நம்ம எடுத்து பேசுவோம். அதே போல இப்ப பஸ் எல்லாம் சரியில்லை அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை சீரியஸா அந்த இஷ்யூவை கையில் எடுப்போம். அதே போல இப்ப கள்ளச்சாராயம் அப்படின்ற இந்த ஒரு பெரிய இஷ்யூவை கையில் எடுக்கிறதுக்கும் நமக்கு இவ்வளவு நாளா இருக்கு. 37 பேர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப அந்த இஷ்யூவை எல்லாருமே நம்ம சீரியஸா பேச ஆரம்பிச்சிருக்கோம். பட் எனிவே இப்ப அதை பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இதை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணி ரொம்ப தெளிவா எக்ஸாக்டா என்ன பிரச்சனை அப்படின்ற விஷயத்த நம்ம இன்னைக்கு அட்ரஸ் பண்ணிடுவோம். ஸோ எக்ஸாக்டா இப்படி கள்ளச்சாராயம் அப்படின்ற இந்த ஒரு பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குன்னா அதுக்கு யார் காரணம், யார் பொறுப்பேற்கணும், இதுக்கான தீர்வு என்ன அப்படின்ற விஷயத்த தெளிவா நம்ம பார்த்துருவோம். முதல்ல இன்னைக்கு கள்ளச்சாராயம் அப்படின்ற ஒரு இஷ்யூ தமிழ்நாட்டில் பெரிய ஒரு பிரச்சனையா மாறி இருக்குன்னா அதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் என்னன்னா, தமிழக அரசாங்கம் டைரக்டா டாஸ்மார்க் அவுட்லெட்ஸை யூஸ் பண்ணி, டாஸ்மார்க் கடைகளை யூஸ் பண்ணி மதுபானங்களை மக்கள் கிட்ட விற்கிறாங்க. ஸோ இதுதான் முதல் காரணம். 2வது காரணம், விற்கக்கூடிய அந்த மதுபானங்களை ரொம்ப அதிக விலைக்கு விற்கிறாங்க. ரொம்ப அதிக விலைன்னு சொல்றதை விட ரொம்ப 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 அதிக விலைக்கு தமிழ் மக்கள் கிட்ட அரசாங்கம் மதுபானங்களை விற்கிறாங்க. ஸோ இது 2வது காரணம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், தமிழக அரசாங்கம் மதுபானங்களை அதிக விலைக்கு விற்கிறதுக்கும் கள்ளச்சாராயத்தோட புழக்கம் அதிகரிக்கிறதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். பட் அதுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி முதல்ல தமிழக அரசு எந்த அளவுக்கு அதிகமான விலையில மதுபானங்களை மக்கள் கிட்ட விற்கிறாங்க அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். ஸோ மதுபானங்களை பொறுத்தளவுல தமிழக அரசு பெரிய லெவல்ல மதுபானங்களை டாக்ஸ் பண்றாங்க. 50 to 270% வரைக்கும் அவங்க டாக்ஸ் பண்றாங்க. ஸோ இப்போ நார்மலா 100 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு பொருளை 150 ரூபாயில இருந்து 300 ரூபாய் கொடுத்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு நம்ம நிறைய டாக்ஸ் வந்து பே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மதுபானங்களோட ரேட் பார்த்தோம்னா பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் ஆகுது. கவர்மெண்ட்டுக்கு பெரிய லெவல்ல ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு, லாபம் அதுல இருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, கள்ளச்சாராயம் விற்கக்கூடியவர்களுக்கு இது பெரிய ஒரு வாய்ப்பா அமையுது. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, கவர்மெண்ட் இப்ப 100 ரூபாய் பொருளை 150 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரைக்கும் அதிகமான விலைக்கு அவங்க விற்கும் போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, மது பொருட்களை இவங்க கம்மியான விலைக்கு உற்பத்தி பண்றாங்க. சீப்பான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கம்மியான விலைக்கு மதுவை உற்பத்தி பண்ணி 120 ரூபாய் 110 ரூபாய்க்கு அவங்க விற்கிறாங்க. ஸோ 50 ரூபாய்க்கு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி ஒரு 110 120 ரூபாய்க்கு அவங்க விற்கிறாங்க. இப்படி அவங்க பண்ணும்போது கள்ளச்சாராயம் விற்கக்கூடியவங்களுக்கும் நிறைய லாபம் கிடைக்குது. அதே போல கள்ளச்சாராயத்தை வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கும் இது லாபமா இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு டாஸ்மாக்கு போய் 150 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து மதுவை வாங்குறதை விட இது கொஞ்சம் கம்மியான விலைக்கு அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அவங்களும் பார்த்தோம்னா கள்ளச்சாராயத்தை சூஸ் பண்றாங்க. ஸோ கள்ளச்சாராயத்தோட புழக்கத்தை கம்மி பண்ணணும்னா முதல்ல கவர்மெண்ட் மதுபானங்களோட விலையை டாஸ்மார்க்ல கம்மி பண்ணும். 100 ரூபாய் பொருள் அவங்க ஒரு 110 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா பிரச்சனை இருக்காது. ஏன்னா கவர்மெண்டோட டாஸ்மார்க் மதுபானங்களோட கள்ளச்சாராய விற்பனையாளர்களால போட்டி போட முடியாது. ஸோ நேச்சுரலா அவங்க கள்ளச்சாராயம் விற்கிறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, ரேட்டை அவங்க கம்மி பண்ணும், மதுபானங்களோட ரேட்டை அவங்க கம்மி பண்ணும். ஸோ இந்த விஷயத்த தமிழக அரசு செய்வாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா இன்னைக்கு தமிழக மக்கள் எப்படி மது பழக்கத்துக்கு அடிமையாகி போயிருக்காங்களோ அதை விட தமிழக அரசாங்கம்
டாஸ்மாக்ல இருந்து வரக்கூடிய அந்த வருவாய் இருக்கு இல்லையா, அதுக்கு அவங்க அடிமையாகி போயிருக்காங்க. ஸோ இன்னைக்கு டாஸ்மாக்ல இருந்து வரக்கூடிய வருவாய் ஸ்டாப் ஆயிருச்சுன்னா தமிழக அரசுக்கு பெரிய சிக்கல்கள் ஏற்படும். கவர்மெண்ட் ரன் பண்றதுல பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா 2023 எடுத்துக்கிட்டோம்னா ஏறக்குறைய 44,000 crores பார்த்தோம்னா டாஸ்மாக்ல இருந்து கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூவா வந்திருக்கு. ஸோ இப்ப நாளைக்கே இந்த பணம் வந்து வரது ஸ்டாப் ஆயிருச்சுன்னா யோசிச்சு பாருங்க கவர்மெண்டோட நிலைமை என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா கவர்மெண்டோட ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு இல்லையா, செலவு இருக்கு இல்லையா, அதுல 10% டாஸ்மார்க் ரெவன்யூல இருந்து வருது. ஸோ டாஸ்மார்க்ல இருந்து தான் 10% வருவாய் வருது. ஸோ அந்த வகையில டாஸ்மார்க்ல இருந்து வரக்கூடிய அந்த வருவாய் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப அவசியம். ஸோ ஈஸியா கவர்மெண்ட் வந்து அந்த பணத்தை வந்து விட்டுற மாட்டாங்க. ஏன்னா இப்ப தமிழக அரசு செய்யக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது நான் புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, தமிழக அரசு எப்படி அவங்களோட வருவாயை அதிகரிக்கலாம் அப்படின்றதுலதான் அவங்க ரொம்ப கவனமா இருக்காங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்னது போல 2024ஆம் ஆண்டு டாஸ்மார்க் வழியா தமிழக அரசுக்கு வந்த வருவாய் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 44,000 கோடி ரூபாய். அதுக்கு முந்தின ஆண்டு 36,000 கோடி ரூபாய் வந்திருக்கு. ஸோ கிளியரா நம்ம பார்க்கும்போது தமிழக அரசு டார்கெட் செட் பண்ணி அவங்க டாஸ்மார்க் வழியா வரக்கூடிய அந்த வருவாயை இன்க்ரீஸ் பண்றதுலதான் அவங்க கவனமா இருக்காங்க. ஸோ அந்த வகையில வரக்கூடிய நாட்கள்ல மதுபானங்களோட விலையை அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கே தவிர கண்டிப்பா அவங்க குறைக்க மாட்டாங்க. அதுவும் அப்படியே குறைத்தாலும் பெரிய லெவல்ல எல்லாம் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கள்ளச்சாராயத்தோட அந்த புழக்கத்தை கம்மியாக்குற அளவுக்கு அவங்க டாஸ்மார்க்ல விற்கப்படக்கூடிய அந்த மதுபானங்களோட விலையை கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுல இன்னொரு பெரிய ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த டாஸ்மார்க்ல போய் மலிவான இந்த மதுபானங்களை வாங்குறது யாருன்னு பார்த்தோம்னா சாதாரண பாமர மக்கள். அவங்களோட மந்த்லி இன்கமே ரொம்ப கம்மியா இருக்கும். 15-20,000 ரூபாய் சம்பாதிப்பாங்க. அதுல ஒவ்வொரு மாசமும் ஒரு 5,000 ரூபாவை போய் அவங்க டாஸ்மார்க்ல போய் அவங்க வேஸ்ட் பண்றாங்க. ஸோ இப்ப கவர்மெண்ட் வந்து சாதாரணமா ஒரு 80-90 ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஒரு பொருளை 150-200 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா எனக்கு என்னமோ இது நியாயமான ஒரு விஷயமா படல. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, கஷ்டப்பட்டு ஒரு மனிதர் ஒவ்வொரு நாளும் 500-600 ரூபாய் சம்பாதிச்சுட்டு கடைசியில சம்பாதிக்கிற பணத்துல 150-200 ரூபாய் அவர் டாஸ்மார்க்ல வந்து கவர்மெண்ட் கையில கொடுத்துட்டு போறாருன்னா அது டெஃபினட்டா அதுல எந்த நியாயமும் இல்லை. ஸோ ஒரு விஷயத்துல நியாயம் இல்லைன்னா கண்டிப்பா அந்த விஷயத்த கவர்மெண்ட்டும் செய்யக்கூடாது. ஸோ அந்த வகையில டாஸ்மார்க்ல விற்கப்படக்கூடிய இந்த மதுபானங்களோட ரேட் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அப்படி அதிகமா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா கள்ளச்சாராயத்தோட புழக்கம் சொசைட்டில இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை பத்தி பேசும்போது சில அறிவாளிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, டாஸ்மார்க்ல கவர்மெண்ட் அதிக விலைக்கு மதுபானங்களை விற்கிறதுக்கான முக்கியமான காரணமே என்னன்னா, அப்பதான் மக்கள் நிறைய குடிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு பொருளோட ரேட் அதிகமாக்கும் போது அதோட கன்சம்ஷன் இருக்கு இல்லையா, அதோட நுகர்வு வந்து கம்மியாகும் அப்படின்ற ஒரு விஷயத்த சில பேர் சொல்றாங்க. இதுல எந்த உண்மையும் கிடையாது. ஏன்னா அப்படி நிஜமாவே உங்களுக்கு மக்கள் மதுபானங்கள் குடிக்கிறத கம்மி பண்ணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருந்ததுன்னா, அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நோக்கம் இருந்ததுன்னா, நீங்க டாஸ்மார்க் அவுட்லெட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கடைகள் இருக்கு இல்லையா, அதோட எண்ணிக்கையை குறைங்க. ஏன்னா இப்ப நான் சில தெருக்கள்ல பாக்குறேன், ஒரு 2 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய தெருக்கள்ல 4-5 டாஸ்மார்க் அவுட்லெட்ஸ் இருக்கு. ஸோ 500 மீட்டருக்கு ஒருக்கா ஒரு டாஸ்மார்க் கடை இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒரு ஹெல்த்தி சொசைட்டிக்கான அறிகுறிகள் கிடையாது. நம்ம சொசைட்டி பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. இப்ப கவர்மெண்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது அவங்களோட பிரச்சனை நமக்கு கண்டிப்பா புரியுது. ஏன்னா இப்ப கவர்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் பார்த்தோம்னா எக்ஸ்பெண்டிச்சர் செலவுகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு தேவையான வருவாயை ஈட்ட வேண்டிய இடத்துக்கும் கவர்மெண்ட் வந்து தள்ளப்படுறாங்க. பட் இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நியாயமான விஷயங்களை தான் கவர்மெண்ட் பண்ணணும். இந்த மாதிரியான டாஸ்மார்க் மூலமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்றது நியாயமான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா இப்ப லட்சக்கணக்கான குடும்பங்கள் பார்த்தோம்னா அவங்க கம்ப்ளீட்டா அவங்களோட ஃபேமிலியை டிஸ்ட்ராய் ஆகிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறோம். அப்பா இறந்துடுறாரு, பசங்களை படிக்க வைக்க முடியல. ஸோ குடும்பங்கள் பார்த்தோம்னா பிரியுது. நிறைய குடும்பங்கள், சாரி தவறான வார்த்தை இது, பட் இருந்தாலும் நாசமாகி போற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுக்கு கவர்மெண்ட் வந்து காரணமா இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்த ஒரு அரசாங்கம் பண்றது வந்து நியாயமான ஒரு விஷயம் இல்லை. ஸோ என்ன பொறுத்தளவுல நான் என்ன சொல்லுவேன்னா, முதல்ல டாஸ்மார்க் கடைகளோட எண்ணிக்கையை குறைங்க, பெரிய அளவுல அதை குறைங்க. 10 இருக்க வேண்டிய இடத்துல 1 இருந்தா போதும். அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் கொஞ்சம் கூட டாஸ்மார்க் கடைகளோட எண்ணிக்கையை குறைச்சிடலாம். அதுக்கப்புறம் மதுபானங்களோட விலையவும் பெரிய லெவல்ல குறைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா மதுபானங்களோட ரேட் ரொம்ப ஹையா பிக்ஸ் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கள்ளச்சாராயத்தோட புழக்கம் சொசைட்டில இருக்குதான் செய்யும். ஸோ கள்ளச்சாராயத்தை கண்டிப்பா ஒழிக்கணும்னா மதுபானங்களோட ரேட்டையும் கம்மி பண்ணும். ஸோ இந்த டாஸ்மார்க் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து லாபம் ஈட்டக்கூடிய ஒரு விஷயமா, ஒரு ரெவென்யூ சோர்ஸா கவர்மெண்ட் பார்க்க கூடாது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா கள்ளச்சாராயத்தை வந்து
வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதை செய்யாம அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்றது இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெரிய ரிசல்ட்டை கண்டிப்பா கொடுக்காது. அது ஒரு கண் துடைப்பு வேலையா தான் இருக்கும் அப்படின்றது என்னோட பார்வை. ஸோ டெஃபினட்டா உங்களோட வியூஸையும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான இஷ்யூ இது. ஸோ கண்டிப்பா உங்களோட வியூஸை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.